சுற்றளவு 36 இன்ச்சு. நபரின் இடுப்பு சுற்றளவு 34 இன்ச்சு. சீட் சுற்றளவு சீட்ல இருந்து இப்படி கிராஸா எடுத்துக்கணும். வயிறு வரைக்கும் 40 இன்ச்சு. மொத்த உயரம் 39 இன்ச்சு. 1 இன்ச்சு தையலுக்கு சேர்த்து 40 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கிறோம். இந்த டிசைன் சென்டரா வர மாதிரி பின் பண்ணியிருக்கிறோம். அகலம் நபரின் மார்பு சுற்றளவு 36 இன்ச்சு. இதில் 4 ஒரு பகுதி 9 இன்ச்சு. 1 இன்ச்சு ஃப்ரீ சைஸுக்காகவும் 1 இன்ச்சு தையலுக்காகவும் சேர்த்து 11 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம். இந்த 11 இன்ச்சு இடுப்பு வரைக்கும் மார்க் பண்ணா போதும். கழுத்து பகுதியை ரெண்டா மடக்கி வச்சுக்கலாம். இந்த ஷோல்டரையும் சேர்த்து வச்சு இந்த மார்க்கிங்ல ஷோல்டர் இருக்கிற மாதிரி கழுத்து உயரம் மார்க் பண்ணிக்கலாம். முன்கழுத்து பின்கழுத்து ஒரே அளவா இருக்கு. கழுத்து உயரம் 5.5 இன்ச் இருக்கு. கழுத்து அகலம் 2.25 இன்ச் இருக்கு. நம்ம பைப்பிங் வைக்கிறதுனால கூட ஒரு பைப் சேர்த்துக்கலாம். ஷோல்டர் 2.6 இருக்கு. 1/2 இன்ச் தையலுக்கு சேர்த்து 3.1 எடுத்துக்கலாம். கைக்குழி அளவு நாம தையலுக்காக விட்டிருந்த 1 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இதுவே உள் பக்கத்துல நம்ம மார்க் பண்றதா இருந்தா சேர்த்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த மார்க்கிங்ல இந்த தையல் இருக்கிற மாதிரி இப்படி நம்ம அளந்துக்கிறோம். கைக்குழி உயரம் 6.5 இன்ச்சு. பாக்ஸ் வரைஞ்சிக்கலாம். இதுல 4.25 இன்ச் 5 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் குறைவா இருக்கு. இதுலயே அதே மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இந்த கார்னர்ல இருந்து 1.25 இன்ச் மார்க் பண்ணி 6.5 இன்ச்சில் பாதி அளவான 3.25 இன்ச்சில் இருந்து வளைவு வரைய ஆரம்பிக்கிறோம். இந்த வளைவு வழியா வரைஞ்சி சைடில் ஒரு இன்ச்சு மார்க்கிங்கில் முடியட்டும். இந்த வளைவை நம்ம அளந்து பார்க்கலாம். பிகினர்ஸ் இதை கண்டிப்பாக செய்யுங்க. 9.1 இருக்கு. இந்த வளைவே நம்ம அளந்துக்கணும். இதுலயே 9.1 இருக்கு. கரெக்டா இருக்கு. இதே மாதிரி அளந்து செக் பண்ணிக்கோங்க. இது 6.5 இன்ச் இருக்கிறதுனால இதே 6.5 இன்ச் இந்த பக்கம் எடுக்கிறோம். நமக்கு மார்பு சுற்றளவு 36 இன்ச் இருந்தது. இடுப்பு சுற்றளவு 34 இன்ச் இருந்தது. லெஸ் பண்ணி கிடைக்கிற அளவுக்கு 2 இன்ச்சு. அது 4 ஒரு பகுதி 1/2 இன்ச்சுக்கு நாம சரிவு வரைகிறோம். இதுக்கு நேர் இன்னும் ஒரு 6.5 இன்ச் எடுத்துக்கிறோம். இதான் சீட் அளவு. சீட் அளவு 40 இன்ச்சு. அதில் பாதி அளவு 10 இன்ச்சு. 3/4 இன்ச்சு மட்டும்தான் இதுக்கு தையல் எடுத்துப்போம். 3/4 இன்ச்சு தையலுக்கு 1/2 இன்ச்சு ஃப்ரீ சைஸ்க்கு எடுத்து 11.25 இன்ச்சு எடுக்கிறோம். இது ஏன் நம்ம 1/2 இன்ச்சு தையலுக்காக ஃப்ரீ சைஸுக்காக எடுக்கிறோம் அப்படின்னா, நம்ம கிராஸ் அளந்திருந்தோம். அதுவே நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும். கைக்குள்ளில இருந்து இடுப்புக்கு சரிவு வரைகிறோம். இடுப்புல இருந்து நம்ம சீட்டுக்கு சரிவு வரைஞ்சுக்கிறோம்.
எடுத்துக்கலாம். பாட்டம் அகலம் 25 இன்ச்சு. இதில் பாதி அளவான 12.5 இன்ச்சுக்கு கூட 3/4 இன்ச்சு தையலுக்கு சேர்த்து 13.25 மார்க் பண்ணிக்கிறோம். சீட் மார்க்கிங்ல இருந்து பாட்டம் எண்ட் வரைக்கும் சரிவு வரைஞ்சுக்கிறோம். அடியில லைன் பண்ணியிருக்கிறேன். இது ஸ்ட்ரைட்டா கட் பண்ணிக்கலாம். பாட்டம் அகலம் அதிகமா இருக்கும்போது வளைப்பு கட் பண்ணிக்கணும். சைடு ஓப்பனையும் ஸ்ட்ரைட்டா தான் கட் பண்ணணும். ஓப்பன் உயரம் வரும்போது இதுல நாம ஒரு சிசர் மார்க் பண்ணிக்கணும். அப்ப தைக்கும் போது ஈஸியா இருக்கும். இதில் 4 பீஸ் சேர்த்து கட் பண்ணிக்கிறோம். அப்புறம் முன் துண்டு மட்டும் எடுத்து கைக்குழி கட் பண்ணும்போது நம்மளோட 1 இன்ச் மார்க்கிங்க்கு அப்புறமா கட் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த வளைவு சென்டர்ல வரும்போது 5 இன்ச் இல்ல 0.3 வரைக்கும் கட் பண்ணிக்கலாம். ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சுக்கு முன்னாடி கட்டிங்க முடிச்சிடணும். கழுத்து பகுதியிலையும் சென்டர் மார்க் பண்ணிக்கலாம்.